வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி வீடியோவில் நம்ம கப்பை வடை எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். அதாவது மரவள்ளிக்கிழங்கு வடை. இது பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. இதை நான் எப்படி பண்ணேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வடை பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெளியில் பார்த்தீங்கன்னா மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். வெளியில் ஃபார்ம் ஆகிற அந்த மொறுமொறுப்பு லேயர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸோட ஞாபகத்தை கொடுக்கும். குட்டி குட்டி டூஸ் அண்ட் டோன்ஸை நான் வீடியோக்குள்ளே போக போக சொல்கிறேன். இந்த வடை பார்த்திங்கன்னா ஒரு டீப் ஃப்ரைட் ஸ்நாக் தான். மரவள்ளிக்கிழங்கு பிடிச்சவங்களுக்கு இந்த வடை ரொம்பவே பிடிக்கும். மரவள்ளிக்கிழங்கு மட்டும் வேக வச்சு ரெடியாக இருந்ததுன்னா ஒரு 15 நிமிஷத்தில் இந்த வடையை நீங்கள் பண்ணிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வடை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. மரவள்ளிக்கிழங்கை நல்லா அலம்பிட்டு தோலை சீவிடுங்க. நீங்கள் கத்தி வச்சு ஸ்லிட் பண்ணிவிட்டு உரிச்சாலே உங்களுக்கு தோல் ஈஸியாக வந்துடும். தோல் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா குட்டி குட்டி க்யூப்ஸாக சாப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துருங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மரவள்ளிக்கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியிலேயே நான் கலருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான பிஞ்சு மரவள்ளிக்கிழங்காக இருந்தால் சீக்கிரமே வெந்துடும். ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டிங்கன்னா நல்லா குழையிற பதத்துக்கு உங்களுக்கு மரவள்ளிக்கிழங்கு வெந்துடும். குக்கான மரவள்ளிக்கிழங்குலேருந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கிழங்கு மட்டும் ஒரு பவுலுக்கு சேர்த்துக்கலாம். பவுலில் சேர்த்த கிழங்கு ஒரு ஃபோக்கை வச்சு மசிச்சிங்கன்னா நல்லா குழைய மசிஞ்சிடும். மசிச்சதுக்கப்புறம் கிழங்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். கிழங்கு நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா நம்ம வாசனை பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக காமனாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான் இன்றைக்கி நான் சேர்க்க போகிறேன். நான் வெங்காயம் எதுவும் சேர்க்காமல் பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம். முதல்ல கொஞ்சமாக பொடி பொடியாக நறுக்குன கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாயை நல்லா குட்டி குட்டியாக ரவுண்ட்ஸாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். ஸோ நம்ம கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி சேர்த்துருக்கோம். இது கூடவே வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வாய்வுத்தன்மை இருக்கிறதுனால நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துருக்கேன். நம்ம வேக வச்சதுலேருந்து கொஞ்சமாக தண்ணி இந்த கிழங்கு இழுத்துருக்கும். அதனால் அந்த தண்ணியை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்க போகிறோம். மொத்தமாக நான் 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூனை இப்போ சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கப்புறமா இன்னொரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். அரிசி மாவு சேர்க்கறதுனால வடை மொறுமொறுன்னு வரும். ப்ளஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிக்கினஸும் கம்மியாகும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துருங்க. நான் மறுபடியும் சொல்கிறேங்க, உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு பாதி வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வெங்காயம் சேர்க்கலை. 15 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறமா இன்னொரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு நான் நல்லா பிசைஞ்சிக்கிறேன். மாவு நல்லா உருண்டு திரண்டு ஒரு பந்து மாதிரி வரணும். அது வரைக்கும் நம்ம பிசைஞ்சிக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கும். பட் உங்களுக்கு ஸ்டிக்கினஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஸ்டிக்கினஸ்க்காக நம்ம கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா இந்த வடையெல்லாம் ஷேப் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு பந்தளவுக்கு மாவு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை ரோல் பண்ணி சிலிண்டர் மாதிரி ஆக்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டெப்லேயும் நீங்கள் ஷேப் பண்ணும்போது கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. உங்களுக்கு கையில் ஒட்டவே ஒட்டாது. இப்போ திருப்பி கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த சிலிண்டர்லேருந்து குட்டி குட்டி பந்தளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம ஃப்ளாட்டன் பண்ணி வடை மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். நடுவில் ஓட்டை பண்ணணுன்னா உங்கள் விரலை தண்ணியில் நினச்சிட்டு அதுக்கப்புறமா ஹோல்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கையில் ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி எல்லா வடையும் நம்ம ஷேப் பண்ணி ஒரு தட்டில் ரெடியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்க்குறதுக்கு நம்மளோட உளுந்து வடை மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம கையில் எண்ணெய் இருக்குது, ஃபிங்கரில் தண்ணி சேர்த்துருக்கோம். அடுத்ததாக ஒரு கடாயில் நல்லா எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஃப்ளேமை மீடியம் டு லோக்கு மாற்றிட்டு ஒரு வடையாக நீங்கள் அந்த எண்ணெயில் போட்டு எடுக்கணும். ஒரு வடையை இன்னொரு வடையை இடிச்சதுன்னா உங்களுக்கு எண்ணெய் நிறைய உரியும். அதனால் அளவாக நீங்கள் வடை போட்டுக்கோங்க. நிறைய ஓவர் க்ரௌட் பண்ணாதீங்க. ஓவர் க்ரௌட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வடையோட அவுட்டர் லேயர் பிரிஞ்சு போயிடும், எண்ணெயும் நிறைய குடிக்கும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு திருப்பி திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஈவனாக ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம இதே மாதிரி குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா வைடான பேன் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு டைமில் நீங்கள் நிறைய வடை போட்டு எடுக்கலாம். ஒரு 2-3 தடவை நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு கோல்டன் கலர் வந்துடும். நல்லா அழகான இந்த பொன்னிறம் வந்ததுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து வடையை வெளியே எடுத்துகிட்டு எக்ஸஸ் ஆயிலில் டிஷ்யூ பேப்பரில் வச்சு ட்ரெயின் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு சூடாக சர்வ் பண்ணுங்கள். செம்மையாக கரகரன்னு இருக்கும். குழந்தைகளுக்கும் இந்த வடை ரொம்பவே பிடிக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு சிப்ஸ் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். மரவள்ளிக்கிழங்கோட ஃப்ளேவரை ஒரு பைட்லேயும் உங்களால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். ஷேப் பண்ணி வச்சுருக்கிற எல்லா வடையுமே இதே மாதிரி நீங்கள் பொரிச்சு எடுத்துருங்க. அப்படியே சாப்பிட்லாம், இல்லைனா சாம்பார், சட்னி, டொமேட்டோ சாஸ் கூட சாப்பிட்லாம். உங்களுக்கு மரவள்ளிக்கிழங்கு பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். until then take care, bye bye, thanks for watching.